ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் வியாழக்கிழமை. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. பாறையின் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாயிருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, சிலந்தியும் பட்டுப்புழுவும் தங்களது வீடுகளை கட்டத் தொடங்கின. சிலந்தி தனது வலையை ஒரே நாளில் கட்டி முடித்து விட்டது. பட்டுப்புழுவோ பல நாட்களாக தனது கூட்டை தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருந்தது. இதை கவனித்த சிலந்தி பட்டுப்புழுவை பார்த்து, 2 பேருமே வீடு கட்ட ஆரம்பித்தோம். நான் எவ்வளவு சீக்கிரம் என் வீட்டை கட்டி முடித்து விட்டேன் என்று பார்த்தாயா? நீயோ பல நாட்களாக உன் வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றாய். உன் உழைப்பை நீ வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னதாம். அதற்கு பதிலாக பட்டுப்புழு, நான் அப்படி ஒன்றும் நினைக்கவில்லை. ஒரே நாளில் கட்டி முடித்த உன் வீட்டை அழுக்கு என்று நினைத்து மக்கள் அதை துடைத்து போட்டு விடுவார்கள். ஆனால் கவனத்தோடும் உழைப்போடும் கட்டுகின்ற என் வீட்டை மக்கள் பட்டாடையாக உடுத்தி மகிழ்வார்கள். என் உழைப்பு எந்த விதத்திலும் வீணாகவில்லை என்று பதில் தந்ததாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 விதமான அடித்தளங்களை பற்றி பேசுகின்றார். ஒன்று மணல் மீது அடித்தளமிட்டு கட்டப்பட்ட வீடு, மற்றொன்று பாறையின் மீது அடித்தளமிட்டு கட்டப்பட்ட வீடு. இன்று பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை என்னும் வீட்டை சிலந்தி பூச்சியைப் போல மேலோட்டமான விதத்தில், பிரச்சனை என்னும் மிகச்சிறிய புயல் காற்று அடித்தால் கூட விழுந்து உடைகின்ற வீட்டைப் போல கட்டி எழுப்புகிறார்கள். மணல் என்னும் அடித்தளம் நிலையற்றது, உறுதியற்றது. தண்ணீர் அதிகமாக வருகின்ற பொழுது கரைந்து போகக்கூடியது. வாழ்வில் நிலையற்ற செல்வங்களான வசதி வாய்ப்புகள், பொருளாதாரம், உடல் இன்பம், புகழ் ஆகியவற்றிற்கு முதலிடம் கொடுத்து அவற்றின் பின் ஓடுவது என்பது மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு சமமாகும். பணம், வசதி, அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது ஒரு விதமாகவும், அது கிடைக்காத பொழுது வேறு விதமாகவும் நடந்து கொள்ளும் இவர்களது வாழ்வு மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போன்று எப்பொழுதும் ஆட்டம் கண்டுகொண்டே இருக்கும். எப்பொழுது கீழே விழும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் மிக பொறுமையோடு செயல்பட்டு தங்களது வாழ்க்கை என்னும் வீட்டை இறை வார்த்தை, இறை மதிப்பீடுகள், இறை விருப்பம் போன்ற பாறை என்கின்ற காரியங்கள் மீது தங்களுடைய வீட்டை கட்டுகின்றார்கள். விவிலியத்தில் மிக குறிப்பாக திருப்பாடல்களில் இறைவனை பாறையாக உருவகித்து பேசுவதை ஆங்காங்கே நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு திருப்பாடல் 18:2 ஆண்டவர் என் கற்பாறை என்றும், திருப்பாடல் 62:6 என் கற்பாறையும் மீட்பும் அவரே என்றும், திருப்பாடல் 92:15 ஆண்டவரே என் பாறை என்றும் நாம் வாசிக்கின்றோம். நிலைத்த தன்மைக்கும் நீடித்த தன்மைக்கும் அடையாளமாக இருப்பது பாறை. இறைவனே நிலையானவர், மாறாதவர் என்பதை உணர்ந்து அவரோடு உள்ள உறவையும் அவருடைய மதிப்பீடுகளையும் அடித்தளமாக கொண்டு நமது வாழ்வை அமைத்து கொண்டோம் என்றால் எந்த புற சக்திகளாலும் நமது வாழ்வை அசைத்து கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட அடித்தளம் கொண்ட வாழ்வே நம்மை இன்றும் வாழ வைக்கும், இறுதி நாளிலும் நம்மை கரை சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக அதனுடைய முதல் பகுதியிலே எடுத்துரைக்கின்றது.
மணல் மீது கட்டப்பட்ட வீடை போன்றவர்கள் எவ்வாறு அழிவை சந்திப்பார்கள் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. சாலமோன் அரசருக்கு பிறகு வடநாடு தென்னாடு என்று இரண்டாக பிரிந்தது இஸ்ரேல் அரசு. இதில் தென்னாடான யூதாவை சாலமோனின் வழிவந்தவர்கள் ஆண்டு வந்தார்கள். இவர்களில் பல அரசர்கள் யாவே கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கவில்லை. இறைவனின் திருச்சட்டை மறந்தனர். நீதியையும் நேர்மையை மறந்து ஏழை எளியவர்களை ஒடுக்கினர். தங்களுடைய மனம் போன போக்கின்படியெல்லாம் வாழ ஆரம்பித்தனர். இப்படிப்பட்ட அரசின் மீதுதான் பாபிலோன் அரசன் போர் தொடுத்து அம்மக்களை தனது அடிமைகளாக கொண்டு சென்றான். எருசலேம் ஆலயத்திற்குள் சென்று அதன் தூய்மையை கெடுத்து அதிலிருந்த விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து தனது நாட்டிற்கு கடத்தி சென்றான். இதுவே இன்றைய முதல் வாசகம். யாவே இறைவனை புறந்தள்ளி மணல் மீது கட்டப்பட்ட அரசாக இருந்த இஸ்ரேல் அரசு எவ்வாறு அழிந்தது என்பதை தத்ரூபமாக விளக்குகிறது இன்றைய முதல் வாசகம். நாம் நம்முடைய அடித்தளத்தை எதன் மீது இட்டிருக்கின்றோம்? மணல் எனப்படுகின்ற இவ்வுலக சிற்றின்ப ஆசைகள் மீதா? நம்முடைய பாறையாக இருந்து நமக்கு நிலை வாழ்வை அளிக்க காத்திருக்கும் இயேசு கிறிஸ்து மீதா? சிந்திப்போம். நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. எங்களுடைய வாழ்வின் அரணும் கோட்டயமாக இருப்பவரே, எங்களுடைய வாழ்வின் பாறையும் அடித்தளமுமாக இருப்பவரே, எங்கள் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை புகழ்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய பாறையாக இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி எங்களுக்கு மீட்பை அளிக்க, நிலை வாழ்வை அளிக்க, முழுமையான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக அளிக்க காத்திருக்கின்ற ஆண்டவர் நீர் என்பதை அறிந்து அதை புரிந்து கொண்டு அதை உணர்ந்து செயல்பட தேவையான அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. இதோ உம்மீது இருக்கின்ற நம்பிக்கையில், உம்மீது இருக்கின்ற விசுவாசத்தில் தளர்ந்தவர்களாக சில நேரங்களில் இருந்திருக்கின்றோம். உம்மை மறுதலித்திருக்கின்றோம், உம்மை காட்டி கொடுத்திருக்கின்றோம், உமக்கு சாட்சிகளாக வாழ மறந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். உறுதியான எங்கள் பாறையாகிய இயேசுவாக நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் முழுமையாக அறிந்து உம்மையே பற்றி கொண்டு வாழ தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாக தந்திரலும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த அருளாசிர் ஊடகத்தை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.